Namaste and welcome. I'm again here in Chidambaram in Tamil Nadu in the south of India, and I have the great honor to interview for you one of the senior palm leaf readers of the Palm Leaf Library, which is Dr. Guruji Morgan. Welcome, Guruji. Vanakkam. I feel very honored to be here with you today because he has so much experience and knowledge about the palm leaves, and I'm very grateful to have been able to learn from that already over the past years. And today we also wanted to make all of that precious knowledge available for you. So welcome, Guruji. Vanakkam. First, I want to ask you, please tell us a little bit about your path that now, after more than 35 years of experience with the palm leaves, but how did it actually start? How did you work with the palm leaves to begin? வணக்கம். எனது பெயர் டி வேல்முருகன். கல்லூரி படிப்புகளை முடித்து இந்த ஓலைச்சுவடி மூலமாக பாரம்பரியமாக செய்யக்கூடிய தொழில் ஓலைச்சுவடி. என்னுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் இது தொன்று தொற்று வந்த இந்த ஓலைச்சுவடியை கல்லூரி படிப்புக்கு அப்புறம் என்னுடைய பாரம்பரியம் அந்த தொழிலானது நான் எடுத்து அந்த தொழிலை செஞ்சிட்டு இருக்கேன். இந்த தொழிலில் நிறைய அனுபவங்கள். நான் தமிழ்நாடு கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தை சார்ந்தவர். இந்த தொழில் நிறைய அனுபவம் உள்ளவர்களுடைய ஆசீர்வாதங்கள் பெற்று, வயது முதிர்ந்தவர்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் பெற்று, மூதாதையர்களுடைய ஆசீர்வாதங்கள் பெற்று இந்த ஓலைச்சுவடியை மற்றவர்களுக்கு படிக்கக்கூடிய அந்த சக்தியை எனக்கு மூதாதையர்கள் கொடுத்துருக்காங்க. அந்த மூதாதையர்கள் கொடுத்த வழியில வந்த அகத்திய பெருமானுடைய அனுக்கிரகத்தோடு இந்த ஓலைச்சுவடியை நான் மற்றவர்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஓலைச்சுவடி என்பது பழங்காலத்தில் வாழ்ந்த சித்தர்கள், முனிவர்கள், ரிஷிமார்கள், 63 நாயன்மார்கள், மகரிஷிகள், சித்த கணங்கள் தன்னுடைய தவ வலிமையின் மூலமாக சொல்லக்கூடியது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு பலன்களை எழுதி அதனுடைய பிரபஞ்சத்தின் மூலமாக பலனடையக்கூடிய பலன்களை தான் ஓலைச்சுவடி. ரிஷிகள் சொல்லக்கூடியது, அந்த ரிஷிகள் என்பது தன்னைத்தானே நிர்வகிக்கக்கூடிய அந்த சக்தியை பெற்றதுனால அந்த ரிஷிகள் ஆகிறாங்க. சித்தர்கள் என்பது தவ வலிமையின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த அனுபவத்தின் மூலமாக சித்தர்கள் ஆகிறாங்க. அப்போ அது ரிஷிகள் சொல்லக்கூடியது காற்றாகவும் அந்த ஆகாயத்தில் வரக்கூடிய நிழலாகவும் வரக்கூடிய நிலைகளை உணர்ந்து அந்த ரிஷிகள் இன்றைக்கு இது நடக்கும், இது நடக்க போகுது, அடுத்தது என்ன நடக்கும், இந்த முக்காலங்களை உணர்ந்து சொல்லக்கூடியது ரிஷி. ஆனால் சித்தர்கள் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பிறந்தது முதல் ஆயுள் வரைக்கும் அந்த இடைப்பட்ட காலங்களில் மழலையாகவும் குழந்தையாகவும் பருவமாகவும் அதற்கப்புறம் குடும்ப தலைவனாகவும் அதற்கப்புறம் ஆயுள் காலங்கள் முடியக்கூடிய நேரத்தில் தான தர்மங்கள் செய்யக்கூடிய திருப்பணி தொண்டனாகவும் தன்னுடைய ஆயுளை முடிக்கக்கூடியது. இப்போ வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த அனைத்து இன்ப துன்பங்களையும் ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து ஆயுள் வரைக்கும் சொல்லக்கூடிய இந்த காலகட்டங்கள் தான் வாழ்க்கையினுடைய ஓட்டம். இந்த வாழ்க்கையினுடைய ஓட்டத்தில் இருக்கக்கூடிய நிலைகள், இந்த ஓலைச்சுவடியில என்ன பலன்கள் இந்த நிலைகளுக்கு கிடைக்கும், ஒரு மனிதன் இந்த ஓலைச்சுவடியை பார்த்து அதனால் அடையக்கூடிய இன்பம் என்ன, இந்த ஓலைச்சுவடி என்றால் என்ன, முன்னாடி இந்த ஓலைச்சுவடிக்கு விளக்கம், இந்த ஓலைச்சுவடியை மற்றவர்களுக்கு எப்படி எடுத்து செல்வது அப்படின்றது அடுத்தது. இந்த ஓலைச்சுவடி பழங்காலத்தில் இந்த சித்தர்கள் தன்னுடைய தவத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த பொக்கிஷங்களை இப்போ கலியுகத்தில் நிறைய நவீன கால கருவிகள் வந்திருக்கு. இந்த நவீன கால கருவிகளில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பொருளை சேமித்து வைக்கக்கூடியதுக்கு நிறைய பொருள்கள் இருக்கு. ஆனால் அந்த காலத்தில் அந்த எழுதக்கூடிய பொருள்களே அந்த எழுத்தாணின்னு சொல்லக்கூடிய அந்த ஆணையால் தான் அந்த ஓலைச்சுவடியில் பலன்களை எழுதியிருப்பாங்க. இந்த பண ஓலையினுடைய அந்த ஓலையில் ஒரு மனிதன் பிறந்த நேரம், திதி, நாழிகை, திதி, வாரம், ஐம்புலங்கள் என்பது பஞ்சகம். அந்த பஞ்சகத்தை வருடம், மாதம், அவங்க பிறந்த நேரம், இதை வைத்து தான் நம்ம இந்த மனிதனுடைய பிறவியை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஓலைச்சுவடியில் என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு குழந்தைகளுக்கும், ஒவ்வொரு பிறவிகளுக்கும் அந்த ஓலைச்சுவடியில் பலன்கள் இருக்கு. இப்போ எங்களுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு இருக்கா, அவங்களுக்கு இருக்கா, மற்றவங்களுக்கு இருக்கா, இது அனைத்து ஜீவராசிகளுக்கும், மனித பிறவியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் அனைவருக்கும் இந்த ஓலைச்சுவடியில் எழுதப்பட்டிருக்கு.
இது தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு தான் இருக்குதா, இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு தான் இருக்குதா, இல்லை வெளிநாட்டில் வாழக்கூடியவர்களுக்கு அந்த ஓலைச்சுவடியில் பழங்கள் இருக்கா அப்படின்னா, அவங்க இந்த ஓலைச்சுவடியை தேடி வந்தாங்கன்னா அந்த ஓலைச்சுவடியில் அவங்களுக்கு பழங்கள் கிடைக்கும். அந்த பழங்களை முழுமையாக முழு மனதோடு அவங்க உணர்ந்து பார்க்கக்கூடிய தருணம் அவங்களுக்கு நல்ல நிலைகள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கணிப்போடு வருவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு எண்ண ஓட்டத்தோடு வருவாங்க. அப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நிலையோடு வரும்போது அவங்களுடைய நிலைகளை முதல்ல அவங்களுக்கு வரக்கூடிய நிலைகளை நம்ம எப்படி அவங்கள உபசரிக்கணும். இப்போ எங்களுடைய நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல வரவங்களை அவங்கள பணியோடு உபசரிக்கக்கூடிய அந்த நிலைகள் என்னோட பயணிக்கக்கூடிய எல்லாருக்குமே அந்த நிலைகள் இருக்கு. ஏன்னா குருவை முன்னாடி நம்ம குருவனுடைய அனுகிரகம் பெற்று தான் ஒரு நம்ம தோஷம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவா, மகேஸ்வரா, குரு சாட்ச பரபிரம்மா, தஷ்மை ஸ்ரீ குருவே நமக. அப்போ குருவனுடைய அனுகிரகம் இருந்தாதான் இந்த நிலையை நம்ம அடைய முடியும். அப்போ ஒரு வழியில் நம்ம போகும்போது ஒரு வழி துணை வழிகாட்டுதல் ஒன்று இருக்கணும். அப்போ யார் நம்மளை வழிகாட்டுறாங்க? முதலில் தாய் தந்தை. தாய் தந்தையரை நம்மளை வணங்கி முன்னோர்கள் தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அவங்களுடைய அனுகிரகங்கள், அப்புறம் குரு. அப்போ அந்த குருவை முன்னாடி நம்ம குரு வணக்கம் செலுத்தணும். அப்போ வரவங்களுக்கு நம்ம அந்த பணிவான ஒரு உபசரணை நம்ம கொடுக்கும்போது அவங்களுடைய எண்ணங்கள் மனதில் 1000 கவலைகள் இருந்தாலும் அந்த 1000 கவலைகளும் எங்களுடைய நிறுவனத்தை எங்கள் இடத்துக்கு இந்த அகத்திய மகரிஷி இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா அவங்களுடைய நிலைகள் எண்ண ஓட்டங்கள் மாறிடும். ஒவ்வொருத்தரும் நிறைய பேர் வருவாங்க, சொல்லிட்டு போறாங்க, இந்த இடத்துக்கு நான் வந்ததும் எனக்கு ஒரு புதிய நிலை உருவாடுது, எனக்கு நிறைய மனமாற்றங்கள் ஏற்படுது, என்னுடைய நிலைகள் நான் ஏதோ ஒரு சிந்தனையில நான் வந்துட்டு இருந்தேன், ஆனா இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய எண்ணங்கள்லாம் மாறிடுச்சு. அப்ப அந்த எண்ணங்கள் மாறக்கூடிய நிலையை மகரிஷி நமக்கு அந்த அந்தராத்மாக நமக்கு அவங்க ஆசீர்வதிச்சு அவங்களுக்கு அந்த எண்ணத்தை கொடுக்குறாங்க. முதல்ல அந்த பணிவு, அவங்கள வரவேற்று அவங்கள இருக்கையில அமர வைக்கிறது. அமர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஏன்னா நிறைய தூரத்துல இருந்து வந்திருப்பாங்க, நிறைய உணவு சாப்பிடாம கூட வந்திருக்கலாம், தூக்கம் இல்லாம வந்திருக்கலாம். அவங்களுக்கு முதல்ல என்ன தேவை? முதல்ல அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணீர். அந்த தண்ணீரை கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த உபசரணை முடிஞ்சதும் அவங்களுடைய கேள்வி, நான் இவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கேன், எனக்கு இந்த ரிஷிகளுடைய பலன்களை நான் தெரிஞ்சதுக்காக வந்திருக்கேன். அப்ப அந்த ரிஷிகளுடைய பலன்களை நான் தெரிஞ்சுக்கணும்னா என்னங்க செய்யணும்? அப்போ ஒரு மனிதனுடைய அந்த எதிர்கால பலன்களை தெரிஞ்சதற்கு 12 பாவங்களாக பிரிச்சிருக்காங்க. அந்த 12 பாவங்கள்ல முதல்ல நம்ம எடுக்கக்கூடியது அந்த ஆண் பெண். அந்த ஆணாக இருந்தா வலது பெருவிரல் ரேகை, பெண்ணாக இருந்தா இடது பெருவிரல் ரேகை. இந்த ரேகையினுடைய அமைப்பு தான் வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனையும் உயர்ந்த நிலை கொண்டு போகுது. நவீன காலத்துக்கு ஏற்ப நம்ம நிறைய நவீனப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்ப அந்த விளக்கங்களை நிறைய விளக்கங்களை சுருக்கி கொண்டு வரதுதான் இப்ப நவீன காலம். அப்ப அந்த விளக்கங்கள் ஒவ்வொரு ரேகையிலையும் பலன்கள் இருக்கு. அப்ப அந்த ரேகை முன்னாடி ஆண் வந்திருந்தாங்கன்னா அவங்களுடைய ரேகை எடுத்து அந்த ரேகைக்கு என்ன விவரங்கள் இருக்கு, அந்த விவரங்கள் எந்த சுவடியில அடங்கி இருக்கு. இப்ப இந்த ஒரு சுவடி இருக்குன்னா அந்த ஒரு சுவடியில ஒரு நபருடைய பலன்கள் மட்டும் கிடையாது, பல மனிதர்கள் ஒவ்வொரு 2 பக்கமும் எழுதியிருக்காங்க. அப்ப 2 பக்கமும் அந்த பலன்களை எழுதியிருக்கும் போது ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த பலன்கள் இருக்கு. அப்ப அந்த பலன்களை எப்படி நம்ம இவங்க உங்களுடைய பலன்கள் தான் அப்படின்னு நம்ம எப்படி அதை கண்டுபிடித்து அவங்களுக்கு நம்ம பலன்களை சொல்லக்கூடியது. அப்ப அந்த பலன்கள் சொல்லக்கூடிய விதமானது அவங்களுக்கு அது பொருத்தமாக இருக்கா? என்னுடைய குடும்பம் வேற, நீங்க சொல்லக்கூடிய குடும்பம் வேற, சம்பந்தம் இல்லாமல பலன்களை சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப மாறுதல், அப்ப எங்கேயோ ஒரு மாறுதல் ஏற்பட்டிருக்கு. அதுதான் அந்த ரேகைக்கு பெயர் விளக்கங்கள் சொல்றாங்க. ரேகைக்கு பெயர் வருது, அந்த ரேகைக்கு எத்தனை புள்ளிகள் இருக்கு, அந்த புள்ளிகள் மூலமாக அவருடைய வாழ்க்கையில உயர்ந்த நிலை எப்படி இருக்கும், அந்த ரேகையினுடைய அமைப்பு வாழ்க்கையில உயர்ந்த நிலை எப்படி இருக்கும், அதற்கப்புறம் அவங்களுடைய எதிர்காலம், அவங்களுடைய வருடம், மாதம், கிழமை, நட்சத்திரம், ராசி, லக்னம். இப்ப இந்த நிலையில தொடர்ந்து அவங்களுடைய குறிப்புகள், ஏன்னா இவங்க பிறக்கக்கூடிய நேரத்துல நிறைய ஜீவன்கள் பிறந்திருக்கும். அப்ப அந்த பிறந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு பெயர் இருக்குன்னா அந்த இன்னொருத்தவங்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு பெயர் இருந்திருக்கும். அப்ப அவங்களுடைய குழந்தை தாய் தந்தையர் பெயர் வேற மாதிரி வரும். அப்போ தன்னுடைய தகப்பனார் பெயர், தாயார் பெயர், திருமணம் ஆயிருந்தா மனைவி பெயர், அப்ப தன்னுடைய குழந்தைகள் எத்தனை குழந்தைகள், ஆண் குழந்தை எத்தனை, பெண் குழந்தை எத்தனை, தன்னுடன் பிறந்த உடன்பிறப்புகள் எத்தனை, இவங்க எத்தனாவது பிள்ளையாக பிறந்திருக்காங்க, இதுல ஆண்
சகோதரன் எவ்வளோ, பெண் சகோதரிகள் எவ்வளோ, இதெல்லாம் நம்ம வந்து அந்த சுவடியிலிருந்து நம்ம எடுத்து இது உங்களுடையது தானா அப்படின்னு நம்ம வந்து சரிபார்க்கக்கூடியது. இப்போ இதுக்கு அவங்களுக்கு வந்து இது என்னுடையது அல்ல, எனக்கு 2 சகோதரர் இருக்காங்க, நீங்க 3 சகோதரர்கள் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ அந்த 3 சகோதரர்கள் சொல்லும்போது, ஆனா பிறந்தது 3 சகோதரர்கள், ஆனா இன்றைக்கு இருப்பது 2 சகோதரர்கள். ஒரு சகோதரர்கள் பிறந்து இறந்திருக்கலாம், இல்ல ஒரு சகோதரர்கள் இவங்களுடைய தொடர்பு இல்லாமலே இருந்திருக்கலாம். அப்ப அந்த பிறப்பானது வந்து சுவடிகள் வந்து சரியான ஒரு நிலைக்கு கொண்டு போகும். 3 சகோதரர்கள் உங்கள் கூட பிறந்த பிறப்புகள், இன்றைக்கு இருப்பது 2, ஆனா ஒரு சகோதரன் உங்களை விட்டு மறைஞ்சிருக்கார். அப்ப அவங்க அப்பாட்ட கேட்கிறாரு, எப்படி நான் இது வரைக்கும் என்னுடைய சகோதரன் ஒருத்தவர் தான் சொல்றீங்க, அவங்க 3 பேர் சொல்றாங்க. அப்ப 3 பேரும் சொல்லும் போது, ஒரு சகோதரன் நீ பிறந்ததுக்கு அப்புறம், நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சகோதரன் பிறந்து இறந்துட்டார் குழந்தைய. அப்ப ஓலைச்சுவடியில் சொன்ன விவரங்கள் வந்து சரியானது. அப்ப என்னுடைய தாய் தந்தையர் பெயர் வந்துடுது, என்னுடைய பெயர் வந்தது, எனக்கு மனைவியாக வந்தவங்களுடைய பெயர் வந்தது, எனக்கு ஆண் குழந்தை 2 பெண் குழந்தை 2 அப்படின்ற குறிப்புகள் வந்தது. என்னுடைய ஓலை சரியானது, நான் இந்த வருடம் இந்த மாதம் இந்த நட்சத்திரம் இந்த ராசி இந்த லக்னத்துல பிறந்திருக்கேன்னு சொல்லிட்டீங்க. இதற்கப்புறம் என்னுடைய எதிர்காலங்கள் எப்படி இருக்கும்? அப்ப இது வந்து ஒரு முதல் பகுதி. இந்த முதல் பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குறிப்புகளை எல்லாத்தையும் சொல்லி அவங்களுடைய குடும்ப விவரங்களை தேடி எடுத்து அவங்களுக்கு சரியான ஒரு புரிதலை கொடுத்துருக்கோம். அதற்கப்புறம் அவங்களுடைய எதிர்காலங்களை மகரிஷி சொல்லும் போது, இப்போ இந்த 45 வயது 45லேருந்து இவங்களுடைய ஆயுள் எது வரைக்கும் முடியுது? ஆயுள் நமக்கு வந்து இடைப்பட்ட காலத்துல எது வேணாலும் நமக்கு நடக்கிறதுக்கு உண்டான சாத்தியங்கள் இருக்கு. அப்போ அந்த 45லேருந்து ஆயுள் முடியாத வரைக்கும் இவங்களுடைய எதிர்கால பலன்களை மகரிஷி எப்படி சொல்லிட்டு வர்றார்? பாடல் வடிவமாக சொல்றார். அப்போ அந்த காலத்துல வந்து பாடலை வந்து எழுதியிருக்காங்க. அந்த பாடல் தான் இந்த ஓலைச்சுவடியில் இருக்கிறது. அந்த பாடல்களை இப்போ இந்த காலகட்டத்துக்கு ஏற்ப நம்ம விரைவாக புரிதல். அந்த பாடலுக்கு வந்து நாற்பானை ஐம்பானுள்ளே, நாற்பானை ஐம்பானுள்ளே அப்படின்னா யாருக்குமே புரியாது. என்ன இந்தும் காலம் உள்ளே அப்படின்னா யாருக்கும் புரியாது. அதை நம்ம நவீனப்படுத்தி இப்போ இந்த காலத்துக்கு ஏற்ப விரைவாக புரிகிற மாதிரி நம்ம சொல்லுவோம். நாற்பானை ஐம்பானுள்ளே, ஐம்பான்னா 50 45 நாற்பானை என்ன இந்தும் அப்படின்னு சித்தர்கள் வந்து பாடல்கள் வெளியில சொல்லியிருக்காங்க. அதை நம்ம வந்து இந்த காலகட்டத்துக்கு ஏற்ப விரைவாக புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வழிகளை தான் சொல்லணும். அவ சுருக்கமாக தான் வரும். அது அப்படி அந்த படிப்படியாக போகும்போது இடையில வந்து உடல்நல பாதிப்புகள் ஏற்படலாம், தன்னுடைய பிள்ளைகளுக்கு நோய் நொடிகள் ஏற்படலாம், எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய வண்டி வாகனங்கள் வழியில சில பாதிப்புகள் வரலாம், தனக்கு குடும்ப சூழ்நிலை மூலமாக நெருக்கடிகள், மன உளைச்சல், தினமும் வேலைக்கு போய் மன அழுத்தத்தோடு வருவோம், அது இருக்கும். அதே நேரத்தில் கடன்கள், நம்ம வீடு கட்டுவதற்கு வீடை கட்டணும்னு முயற்சி எடுத்து அந்த வீடு கட்டுவதற்கு உண்டான வழிமுறைகள் பொருளாதார ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். கடன்கள் வாங்கி அந்த வீட்டை கட்டுறோம், கடன் அடைக்கணும், இப்படின்ற சூழ்நிலைகள் இதெல்லாம் வரக்கூடியதை மகரிஷி வந்து ஒவ்வொரு வயசு வாரியாக சொல்வார். அப்போ ஒவ்வொரு வயசு வாரியாக அந்த சொல்லக்கூடிய அந்த நிலைகள், அடுத்து அந்த தீர்வுகளும் உண்டு. இது எந்த வயசுல, இது வரைக்கும் ஆயுள் வரைக்குமே நான் வந்து கடனாளியாக தான் இருக்கணுமா? ஆயுள் வரைக்குமே எனக்கு உடல்நலத்துல பாதிப்புகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா? அதுக்குன்னு ஒரு காலகட்டங்கள், அந்த காலகட்டங்கள் கிரக சஞ்சாரங்கள் காலச்சக்கரங்கள் மாறி வரும்போது அந்த பலன்கள் அவங்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தும். அப்போ ஒரு முன்னேற்றம். இப்போ 45 வயசுல நான் ஓலைச்சுவடி பார்த்தேங்க. 52 வயசு வரைக்கும் எனக்கு வந்து ஏற்றம் இல்லாமல் இருந்தது. ஆனா 53 வயசு வரைக்கும் மகரிஷி எனக்கு வந்து உள்ள உயர்ந்த பலன்களை சொல்லியிருக்கார். 53க்கு அப்புறம் உனக்கு வந்து நல்ல ஒரு மாற்றங்கள், கடன்கள் படிப்படியாக தான் நிவர்த்தியாக போகுது அப்படின்னு சொன்னார். படிப்படியாக நான் இப்போ மன நிம்மதியோடு வீட்டில் இருக்கேன், பிள்ளைகள் மனைவியோடு சந்தோஷமாக இருக்கேன். அப்போ 55 56ல எனக்கு வந்து நல்ல ஒரு ஐஸ்வர்யம் கிடைக்கும் இருக்காங்க. அப்போ 57 58ல எனக்கு வந்து ஆன்மீகத்துல உயர்ந்த நிலை, எனக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அப்போ ஆன்மீகத்துல சம்பந்தம் இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலையில என்ன ஒரு ஆன்மீகத்துல ஒரு உட்பட்டது இந்த சித்தர்களுடைய வழிபாடு. அப்ப சித்தர்களை தினந்தோறும் நான் வந்து என்னுடைய அந்த பாதிப்புகள் வரும்போதெல்லாம் நான் சித்தர்களை வணங்கி அவங்களுக்கு நமஸ்காரங்கள் செய்து பணிவிடைகள் செய்து அப்படி வரும்போது என்னுடைய பலன்களை சித்தர்கள் ஏற்று என்னை வழி நடத்தக்கூடிய அந்த ஆத்மாவானது எனக்கு அந்த உயர்ந்த நிலையை கொடுக்குது. அப்ப அந்த ஆயுள் என்று ஒன்று உண்டு. ஆயுள் என்பது இந்த வயசுல தான் அந்த ஆயுள்
உங்களுக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு நிலை. அதான் விதியை மதியால் வெல்லக்கூடியது. விதி என்பது நமக்கு அதை மதியால் வெல்லக்கூடியது தான். அப்போ அந்த விதி என்பது தனக்கு வந்து 45 நடந்தது, 45 பலன்கள் பார்த்தோம், 67 நடக்குது. இப்போ 67 எனக்கு ஒரு கண்டங்கள் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த 67 அந்த பாதிப்புகள் என்ன நெருங்காமல் இருப்பதற்கு நான் என்ன செய்யணும்? மகரிஷிகள் அதுக்கு வழிபாடுகள் சொல்லுவாங்க. வழிபாடுகள், இந்த வழிபாடுகள் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, கோயில் வழிபாடுகள், தெய்வ வழிபாடுகள், ஹோமங்கள், பூஜைகள், தன்னைத்தானே பூஜை செய்ய கொள்ளக்கூடியது, மற்றவர்கள் வழியில் நமக்கு பூஜை செய்யக்கூடியது, எந்திர பூஜைகள், இதெல்லாம் இருக்கு. நிறைய வழிபாடுகள் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த 18 சித்தர்களும் ஒவ்வொரு நிலைகள் கொடுத்துருக்காங்க. இந்த ஓலைச்சுவடியில ஜோதிடம் மட்டும் அல்லாமல், இந்த ஓலைச்சுவடி பலன்கள் மட்டும் அல்லாமல் வைத்தியங்கள் இருக்கு. ஆபரணங்களை எப்படி உருவாக்குவது அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஓலைச்சுவடியில் இருக்கு. வைத்தியங்கள் என்பது மூலிகை வைத்தியங்கள். இந்த மூலிகை வைத்தியங்களை நம்ம வந்து அதை வந்து எப்படி அந்த நோய்களுக்கு குணப்படுத்தக்கூடியது. இந்த 12 பிரிவுகள் வருது. அதுல முதல்ல வந்து பொது காண்டம், 2வது காண்டம் என்பது குடும்ப காண்டம், தனம், வாக்கு, குடும்பம், கல்வி, நேத்திரம் சொல்லக்கூடியது. 3வது காண்டம் சகோதரன் சகோதரி, உடன் பிறந்தவர்களை பற்றி தெரிஞ்சு கொள்ளக்கூடியது. 4வது காண்டம் தாயார், வீடு, மனை, வாகனம், சொத்து, சுகம், அதிர்ஷ்டம். 5வது காண்டம் உங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியங்கள், குழந்தைகளால் ஏற்படக்கூடிய நன்மைகள், அதனுடைய எதிர்கால வாழ்க்கை. 6வது காண்டம் வியாதி, விரோதி, கடன், வழக்கு. தனக்கு என்ன வியாதிகள் ஏற்படுதோ அதை எப்படி நிவர்த்தி பண்ணக்கூடியதுதான் சித்தர்கள் அந்த மூலிகை வைத்தியங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. 7வது காண்டம் தன்னுடைய இல்லற வாழ்க்கை, திருமண வாழ்க்கை. தனக்கு மனைவி எப்படி வருவாங்க, அந்த குடும்பம் எப்படி இருக்கும், மனைவிக்கு அப்புறம் நம்மளுடைய எதிர்காலங்கள் எப்படி அமையும் அப்படின்னு சொல்லக்கூடியது. 8வது காண்டம் தன்னுடைய ஆயுளை பற்றி சொல்லக்கூடியது. இடையில ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், கண்டங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய வழிமுறைகள், ஆயுள் இது வரைக்கும். 9வது காண்டம் தகப்பனார் குரு உபதேசம். ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலை அடையணும்னா குரு உபதேசம் பெற்று அந்த ஆன்மீகத்தை பக்குவப்படுத்தக்கூடிய அந்த நிலை தான் தகப்பனார் குரு உபதேசம், ஆலய தரிசனங்கள். 10வது காண்டம் தன்னுடைய தொழில், வருமானம், உத்தியோகம், தொழில், இதை சொல்லக்கூடியது. நான் தொழில் செய்யலாமா, இல்லை உத்தியோகம் பார்ப்பனா, இல்லை கடைசிக்காரனுக்கு இந்த வேலையில் தான் எனக்கு வந்து நிலையான வருமானம் இருக்குமா அப்படின்றது. 11 லாபம். 2வது லாபம் என்பது எந்த வழியில் நான் சம்பாதிக்கக்கூடியது எனக்கு திடீர் லாபத்தை கொடுக்கும். 2வது திருமணங்கள் இருக்கா, இல்லை இந்த திருமணத்தோடு என்னுடைய வாழ்க்கை முடியுதா அப்படின்னு சொல்லக்கூடியது. 12வது காண்டம் அயன சயன போகஸ்தானம், விரயம். நான் சம்பாதிச்சிருக்கேன், அந்த சம்பாதிச்ச பொருளாதாரம் எப்படி விரயமாகும், எனக்கு வந்து இடமாற்றங்கள் ஏதாவது ஏற்படுமா, வெளிநாடுகள், கடல் கடந்து போகக்கூடிய பாக்கியங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது அடுத்த பிறவி என்பது நான் இந்த பிறவியோட என்னுடைய ஆயுளை நான் முடிச்சுக்கணும், அடுத்த பிறவி எனக்கு இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் நிறைய விவரங்கள் இருக்கு. பிரச்சனை காண்டங்கள் இருக்கு, ஞான காண்டங்கள் இருக்கு, தீட்சை காண்டங்கள் இருக்கு, ஊழ்வினை காண்டங்கள் இருக்கு. நிறைய விவரங்கள் வந்து சித்தர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சித்தர்கள் சொன்ன இந்த ஓலைச்சுவடி பலன்களை முழுமனதோடு நம்ம அதை செய்யக்கூடிய தருணங்களை, இந்த வாய்ப்புகளை எங்களுடைய இந்த நிறுவனமும் நீங்க எங்களை வந்து இங்க ஊக்கப்படுத்தி இவ்வளவு நேரம் நான் சொன்ன விளக்கங்களை பொறுமையாக கேட்டு அந்த விளக்கங்கள் உங்களுக்கு வந்து முழுமனதோடு சித்தர்கள் வழியில சொல்லக்கூடிய இந்த பலன்களானது வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனுக்கும் உயர்ந்த நிலையை கொடுக்கும். நன்றி, வணக்கம். So, Guruji, can you please explain a bit more about the process of how can someone search for their Brahman? And Guruji, can you please explain a little bit more about the different chapters that are all contained in a Brahman? இதுல வந்து 12 காண்டங்கள் இருக்கு. பொது காண்டங்கள் வந்து எல்லாருக்குமே வந்து பொதுவான பலன்களை சொல்லக்கூடியது. தனிப்பட்ட காண்டங்கள் வரும்போது நிறைய விளக்கங்கள் வரும். அந்த வயசு வாரியாக உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். Guruji, can you please tell us a little bit more about the Rishis and the Siddhas? How they are similar or maybe different? சித்தர்கள் வந்து ரிஷிகள் வேற, சித்தர்கள் வேற. ரிஷிகள் என்பது சப்த ரிஷிகள் சொல்லக்கூடியது 7 ரிஷிகள், 18 சித்தர்கள். அது இல்லாமல் நாயன்மார்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு சீடராக வந்தவங்கலாம் பலன்களை சொல்றாங்க. அப்போ ரிஷிகள் வந்து தன்னுடைய தன்னிலையை உணர்ந்து சொல்லக்கூடிய பலன்கள் ரிஷிகள், அது வேற பலன். ஆனால் சித்தர்கள் சொன்னது இந்த ஓலைச்சுவடி பலன்கள். இந்த ஓலைச்சுவடி பலன்கள் தான் நம்ம வந்து இப்போ மற்றவங்களுக்கு எதிர்கால பலன்களாக எடுத்து ஒன்றா சொல்லிட்டு இருக்கோம். Guruji, please explain a little bit more about how does a Brahmi reading affect someone's karma? அந்த பார்க்கக்கூடிய இந்த ஓலைச்சுவடி பலன்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், கர்மாக்கள்
அந்த கர்மாக்கள் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்து அந்த ஏற்றத்தாழ்வுகளையே அதை வந்து தடை பண்ணும். ஒரு முன்னேற்றமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பார். அந்த கர்மாக்கள் வந்து அந்த அவருக்கு வந்து பாதிப்பு கொடுக்கக்கூடிய தருணமாக இருந்தது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் பின்தங்கம், குடும்பத்தில் கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கை ஏற்றத்தாழ்வுகள். அப்போ அந்த கர்மாக்கள் வந்து அவரை வந்து எந்த ஒரு நிலையும் உயர்ந்த நிலைக்கு செல்லாமல் தடை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து மன ரீதியாக பாதிக்கப்பட்டு அவருடைய முன்னேற்றங்கள்லாம் தடை கொடுக்கும். அந்த முன்னேற்றத்தை தடைகள் நிவர்த்தி பண்ணுவதற்கு சித்தர்கள் ஆகமங்கள் சொல்லியிருக்காங்க. அந்த ஆகமங்கள் அவங்களுடைய வாழ்க்கையை பின்தொடரும். ஆகமங்கள் என்பது பூஜைகள், வழிபாடுகள், பரிகாரங்கள். Thank you, madam. And please, if you could explain a little bit more about the connection between the palm leaves, the rishis, and all the different deities, like for example Saraswati, Ganesha, Lakshmi, Shiva, how they all related with each other. ஒரு மனிதன் பிறக்கும்போது தெய்வ சக்திகள், முன்னோர்களுடைய ஆசி, சித்தகணங்களுடைய கிரந்த நிலையில் இருக்கக்கூடிய அணுக்கரங்கள்லாம் இருக்கும். இருந்தால்தான் அந்த ஜீவராசி நம்ம மனித பிறப்பை எடுக்கிறோம். அந்த மனித பிறப்பை எடுத்து ஒவ்வொரு ஸ்டேஜா நம்ம வந்து ஒவ்வொரு நிலையா நம்ம கடந்து வரும்போது நமக்கு வந்து உயர்ந்த நிலையை கொடுக்கக்கூடிய தெய்வத்தினுடைய அணுக்கரங்கம். முதல்ல சொல்லும், நம்ம வந்து எந்த ஒரு வேலைக்கு போனோம், கடவுளை வணங்கிட்டு போங்கப்பா, முதற்கடவுளை வணங்குங்க, குலதெய்வத்தை வணங்குங்க அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த தெய்வத்தை வணங்கும் போது அந்த அணுக்கரங்கள் நமக்கு இருப்பதனாலதான் இந்த சரஸ்வதி ஒவ்வொரு உருவத்துல ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு உருவ சரஸ்வதியாகவும், விநாயகராகவும், முருகனாகவும், லட்சுமியாகவும், சிவனாகவும், பார்வதியாகவும் நமக்கு வந்து அந்த நிலையை கொடுத்து அவருடைய அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கு உண்டான அனைத்து உந்துதலையும் இந்த தெய்வங்களும் சித்தர்களும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த சக்திகளை நம்ம எடுத்து சொல்லும் போது அந்த சக்திகள் தானாகவே அவங்களுடைய மனமாற்றங்களை கொடுக்கும். Thank you. And could you please open a palm leaf bundle for us? Show the palm leaves and explain a little bit about how they're written, how they're structured. சுவடிகள்ல வந்து பல பேருடைய ஜாதகங்கள் வரும்போது இவங்களுடைய குறிப்புகள் நமக்கு வந்து ஒரு 25வது ஓலையில நம்ம குறிப்புகள் கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த குறிப்புகள்ல அவங்களுடைய நிலைகள் இதுக்கப்புறம் இவங்களுடைய எதிர்காலத்தை பத்தி மகரிஷி எடுத்து சொல்றாங்க. அப்ப சொல்லக்கூடிய அந்த நிலையானது இவங்களுக்கு படிப்படியா ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப நம்ம ஒவ்வொரு வரியாக படிச்சுட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து அந்த பலன்கள் வந்து வயசு வாரியாக மாறிக்கிட்டே போயிட்டு உயர்ந்த நிலை. கெடுபலன்கள் என்பதை விட உயர்ந்த பலன்கள் தான் அதிகமா மகரிஷி சொல்லியிருக்காங்க. கெடுபலன்கள் வந்து குறைவாக தான் இருக்கும். உயர்ந்த பலன், வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு உண்டான வழிகள் என்னவோ அதுதான் அதிகமா இருக்கும். அதற்கு அந்த சொல்யூஷன், அந்த பரிகாரங்கள், பூஜைகள் இவங்களுடைய முன்னேற்றத்துக்கு உயர்ந்த நிலையை கொடுக்கும். இது வந்து ஒரு ஆரம்பம், ஒரு முடிவு தொடர்ந்து இருக்கும். புள்ளி இல்லாத எழுத்துக்கள், ஒரு ஆரம்பம் இன்னொரு ஆரம்பம் அந்த முடியக்கூடிய எழுத்தோட தொடர்புடையதாக இருக்கும். அதான் கிரந்த எழுத்துக்கள்னு சொல்லக்கூடியது. அப்ப அதுக்கு நம்ம படிக்கக்கூடிய அந்த ஜோடி படிக்கக்கூடியவங்க அது வந்து அதுக்கு ஒரு உயிர் கொடுப்பாங்க. அதான் இப்ப நீங்க கேட்ட கேள்விகளுக்கு அதான் பதில். அந்த தெய்வங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போ வந்து தமிழ் அப்படின்னு வரும்போது அந்த தமிழ் இழுக்கு வந்து புள்ளி இருக்காது. அப்ப நம்ம வந்து அதை படிக்கும் போது அந்த எழுத்துல அந்த வாசகங்கள் சரியான ஒரு வாசகமா வராது. அப்போ அதுல ஒரு புள்ளி வச்சா இது தமிழா இருக்கும், தமிழ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ அந்த நிலைகள் தான் நமக்கு வந்து சக்திகள், தெய்வங்களுடைய சக்தி, சித்தர்களுடைய சக்தி, முன்னோர்களுடைய சக்தி, ரிஷிகளுடைய ஆசை, இதெல்லாம் நமக்கு வருது. அப்போ அந்த ஒவ்வொரு வரியிலையும் நமக்கு வந்து அந்த புள்ளிகளை வைத்து அவங்களுடைய பலன்களை நம்ம வந்து ஒவ்வொரு வரியாக 4 வரி பாடல்கள் இருக்கும், 8 அடி சீரில் இருக்கும், 4 வரியாக இருக்கும், 8 வரியாக இருக்கும். 8 அடி சீரு, 4 அடி சீருன்னு சொல்லி அந்த சீரு தான் நமக்கு வந்து பாடல். அப்போ அந்த பாடல் வந்து நமக்கு 4 வரியாக பாடலாக இருக்கும்போது அந்த அகத்தியருடைய பாடல் 8 அடி சீரனா மற்ற சித்தர்கள் வந்து 8 அடி சீரிலேயே எழுதியிருக்காங்க. அப்போ அதை வந்து அதுல இருந்து நம்ம படிச்சு சொல்லக்கூடியது அவங்களுடைய எதிர்காலம். Would you explain a little bit about how they are actually written? எழுத்தாணி தான். நம்ம வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, காலையில எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தம் 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ள அவங்க வந்து பிரம்ம முகூர்த்தத்துல, அந்த காலத்துலாம் வந்து இப்போ நம்ம வந்து வாட்டர் டேங்க் மோட்டர் வச்சிருக்கோம். அந்த காலத்துலாம் வந்து தண்ணி வசதி கிடையாது. 2 மைல் 3 மைல் கடந்து 6 குளங்கள்ல போய் அவர் வந்து நீராடணும். அவர் குருவுக்கு சீடன் ரெண்டே போவார். ஒரே ஒரு துணி வச்சிருப்பார், மேல ஒரு துண்டு, கீழே ஒரு ஆடை. அந்த 2 துணியும் துவைச்சி அந்த வெயில் சூரியன் உதிப்பதற்கு முன்னாடியே குளிக்கும் போது துவைச்சி காய போடுவார். அப்போ கழுத்தளவு நீர்ல நின்றுகிட்டு ஜலக்கிரீடை பண்ணுவார். ஜலக்கிரீடை என்பது மந்திரங்கள், ஜபங்கள் நடந்துகிட்டு இருக்கும்.
அந்த ஜபங்கள் முற்று பெறும்போது சூரிய பகவான் வந்து வெளியில வந்துடுவார். அப்போ அந்த வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஆடைகள் எல்லாம் எடுத்து உடுத்தி கொண்டு அப்போ அந்த குளக்கரையிலேயே அந்த சூரிய நமஸ்காரம் செய்து அதுக்கப்புறம் தன்னுடைய அந்த ஞானத்தின் மூலமாக பலன்களை எழுதக்கூடியதான் எழுத்தாணி. அப்போ ஒரு நாள் எழுதி வைக்கப்பட்ட பலன்கள் கிடையாது, ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த எழுத்தாணி, இப்போ நம்ம பேனா பென்சில் இந்த மாதிரி நவீன காலத்துக்கு ஏற்ப கருவிகளை வச்சு எழுதுறோம் வண்ண வண்ணத்துல. அந்த காலத்துல வந்து இரும்பு எழுத்தாணின்னு சொல்லி ஒரு கம்பி இருக்கும். அந்த கம்பி எடுத்து இந்த கையில பிடித்து இது வழியா விட்டு எழுதக்கூடியது, அதான் எழுத்தாணி. அந்த எழுத்தாணியில பாத்தீங்கன்னா இந்த ஓலையில வந்து 2 பக்கமும் பதிஞ்சிருக்கும் எழுத்து. அப்ப நம்ம பேப்பர்ல எழுதும்போது பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் எழுதுனா மறுபக்கத்துல தெரியும். ஆனா இந்த எழுத்தானது வந்து முதல் பக்கத்துல எழுதுனது 2வது பக்கத்துல தெரியாது. அந்த அளவுக்கு அந்த எழுத்தாணியினுடைய வலிமை, அதான் சக்தி. அந்த சக்தி தான் எம்பெருமான் அவருடைய கருணை அப்படின்னு சொல்லலாம். I tried many times to receive my palm leaf and to keep it, but I was never allowed because it has to stay in the palm leaf bundle. Can you explain a little bit more why, according to the tradition, the palm leaves have to stay in the palm leaf bundle and cannot be given to the people? ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய எதிர்கால பலன்களை தெரிஞ்சுக்கின்ற ஒரு எண்ண ஓட்டங்கள் நிறைய இருக்கும். அந்த எண்ண ஓட்டத்துல வந்து பலன்களை பார்த்து முழுமையா என்னுடைய கர்மாக்கள் நிவர்த்தி அடைந்தது அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்த மனிதனுக்கு இந்த ஓலை எடுத்து கையில கொடுத்துருவாங்க, கடல்ல ஒன்று விட்டுருவாங்க. அவங்களுடைய பலன்கள் அதோட முற்று பெற்றது. ஏன்னா அவருடைய முடிவு வந்துடுது. அப்ப இந்த ஓலையை அவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு இன்னும் முடிவு இல்லை. இன்னும் நீங்க வந்து பிரபஞ்சத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கணும், தவங்கள் செய்யணும், பூஜைகள் செய்யணும், வழிபாடுகள் செய்யணும், இன்னும் உயர்ந்த நிலைக்கு நீங்க போகணும் அப்படின்ற ஒரு நிலையை மகரிஷி இவங்களுக்கு கொடுத்ததுனாலதான் அவங்களுடைய பலன்கள் ஓலையை அவங்களுக்கு கொடுக்க முடியல. அவங்க ஓலையை அவங்க வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுடைய நிலைகள் மாறிடும். அவங்க நிலைகள் மாறிதுன்னா இப்போ இந்த நிலைகள் ஆன்மீகம்ன்ற ஒரு நிலைக்கு அப்பாற்பட்டு இல்லறம் அப்படின்ற ஒரு வலைக்குள்ள அவங்க அமர்ந்திருப்பாங்க. அப்ப அந்த ஓலையினுடைய அமைப்பு இன்னும் அவங்களுக்கு நீண்ட காலங்கள் ஆன்மீகத்துல நிலைத்து இருக்கணும். இந்த பிரபஞ்சத்தை பல இடங்கள்ல அவங்க வந்து பிரதிபலிக்க செய்யணும். அதனாலதான் அந்த ஓலையை அவங்களுக்கு கொடுக்கும். ஒரு மனிதனுக்கு எல்லா நிலைகளும் முடிஞ்சிச்சுன்னா அந்த ஓலையை எடுத்து அவங்களாவே அந்த ஓலை வந்து அவங்களுக்கு எடுத்து கொடுக்கணும்னு கிடையாது, அது கலந்து தானா விழுந்துடும். அந்த ஓலையானது வந்து தன்னுடைய பாதுகாப்புல இருக்கக்கூடிய அந்த ஓலையானது அவங்களுக்கு ஒரு நிகழ்வுகள் நடக்கும் போதே அந்த ஓலையானது வந்து கலந்து விழுந்துடும். இதை வந்து நோட்ல எழுதி கொடுத்தாங்கன்னா நோட்டே மறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வுகள், ஒருத்தவங்களுக்கு பார்த்துட்டு போறாங்க ஓலைச்சுவடி, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துருச்சு அப்படின்னா அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்படி 3 மாசம் 27 நாள் அதுக்குள்ளாகவே அதுக்கு முன்னாடி அந்த அறிகுறிகள் தெரியும். அப்ப தெரியும் போதே அவங்க வந்து அதுக்கு உண்டான வழிபாடுகளையோ முறைகளையோ ஆகமங்களையோ செஞ்சுக்கணும், தடைகள். அப்ப அந்த நிகழ்வுகள் தெரிஞ்சதுன்னா அது பாது இது நடக்க போது எனக்கு 3 மாசத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சது, ஆனா எனக்கு உடல்நிலையில ஏதோ ஒரு பாதிப்பு வந்தது, நான் அதை வந்து சரியான ஒரு உள்நோக்கத்தோட கவனிக்கல, நிறைய பேர் சொல்றாங்க. அப்ப அது மாதிரி ஒரு நிகழ்வுகள் இப்ப இந்த ஓலையை அவங்களுக்கு எடுத்து கொடுக்கணுன்ற ஒரு நிகழ்வுகள் இருந்ததுதான் அன்னைக்கு கொடுத்துருப்பாங்க. அது அவங்களுக்கு சுபம் அப்படின்னு முடிக்கும் போதே அந்த ஓலையை அவங்க கையில கொடுக்கணுன்றது சக்திகள்லாம் இருக்கு. ஆனா அந்த நிலை இன்னும் அவங்க அடையல. அவங்களுக்கு இன்னும் வேலைகள், நிறைய வேலைகள் சித்தர்கள் கொடுத்துருக்காங்க. இப்ப எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து ஏன் பூலோக அந்த கைலாயம் சொல்லக்கூடிய இடத்துக்கு எதுக்கு வந்திருக்காங்க? இது பூலோக கைலாயம். பூலோக கைலாயம் பிரபஞ்சத்துல வந்து ஆகாயதளமா இருக்கக்கூடியது சிதம்பரம். இந்த பூமியில வந்து எல்லா சக்திகளையும் இந்த கட்டவரல்ல ஆட்டி படைக்கக்கூடிய எம்பெருமான் நடராஜ பெருமான். அவருடைய இடத்துல வந்து அவருடைய இடத்துல இந்த நிகழ்வுகளை இன்னைக்கு இவங்க கேட்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது வந்து அவருடைய விதி அமைப்பு. Guruji, would you explain a bit more how the palmists are organized? Because as I know, there are many different palm leaf readers, but there's no central system. But in a magical way, the right palm leaf bundles are always in the right place for the seekers to receive their palm leaf. What's the divine organization behind that makes that happen? இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பாதுகாக்கக்கூடிய இடங்கள்லாம் கிடையாது. இது எங்க வேணாலும் இருக்கும். அப்போ முன்னோர்கள் வாழ்ந்தது. இப்போ நவீன காலத்துக்கு ஏற்ப அந்த காலத்துல வந்து உணவு நம்ம சாப்பிடணும்னாலே இந்த பலன்களை சொன்னதுக்கு அப்புறம் இவங்க கொடுக்கக்கூடிய அந்த தட்சணையை வாங்கி இங்க மனைவி கிட்ட கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு அரிசி பருப்புலாம் வாங்கிட்டு வந்து சமையல் பண்ணி 11 மணிக்கு மேலதான் காலை ஆகாரம் இந்த உழைச்சுடைய படிக்கக்கூடியவங்க.
ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி 60 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லலாம். ஆனால் அன்னைக்கு பொருளாதார ரீதியாக எந்த வசதிகளும் கிடையாது. ஒரு துணி இருக்கு, அது வருஷம் ஃபுல்லாக அந்த துணியை தான் நம்ம துவைச்சி கட்டிக்கணும். தாடி எடுக்கிறதுக்கு கூட காசு இருக்காது, ஆனால் தாடியை வச்சுக்கிட்டு இது வரைக்கும் நம்ம தாடியோட தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கு காலகட்டங்கள் எல்லாமே நமக்கு வந்து நவீன காலமாக வந்துச்சு. ஏன் அதை நம்ம வந்து பாதுகாத்து வைக்கக்கூடாது அப்படின்றது தான். அப்போ பாதுகாத்து வைக்கும்போது இப்போ இவங்க வந்து இதில் குறிப்பிட்டிருப்பாங்க, இந்த கிரந்தத்தில் வருஷங்கள்லாம் வரும். அப்போ தமிழ் வருஷங்கள் 60 வருடங்கள் இருக்கு. அந்த 60 வருடங்களில் வந்து இவங்க படித்தவங்களே இப்போ வந்து அந்த வருடங்களை பிரித்து 15 வருஷம்னு பிரித்து அதுக்கு தனிப்பட்ட முறையில் அதை பாதுகாத்து, இப்போ இந்த ஓலையெல்லாம் பண ஓலையில் வந்து இந்த அந்த பூச்சிகள் இருப்பாங்க. பூச்சிகள் எடுத்துச்சுன்னா அப்படியே ஓலை மாதிரியே இருக்கும். ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி தெரியும், ஆனால் ஓலையாக தான் இருக்கும். உள்ளே இருக்கிறதெல்லாம் சாப்பிடும். இதிலே நிறைய இதெல்லாம் இருக்கும். அது மாதிரி அதை பாதுகாக்கக்கூடியதுக்கு அதுக்கு சில மருந்து பொருட்கள்லாம் போட்டு, வாசனை திரவியங்களை போட்டு அதை நம்ம வந்து பாதுகாத்து வைக்கிறோம். அதுலேருந்து தான் ஒவ்வொருத்தவங்களுக்கு இப்போ கொடுக்கக்கூடிய அந்த ரேகையினுடைய விளக்கங்கள் எங்கெங்க இருக்குன்னு தேடி எடுத்து அதுக்கப்புறம் நம்ம பழங்களை கொண்டு வந்து சேர்க்கணும். ஏன்னா அப்போ இவங்களுக்கு மட்டும் நம்ம வந்து இப்போ அதான் சொல்றேன்னா, இப்போ இந்த ஓலையில வந்து 15 வருஷத்துல பிறந்தவங்களுடைய பலன்கள் இருக்கு. நம்ம இந்த ரேகையினுடைய அமைப்புகள் வருது இல்லையா, இதுல வந்து ஒரு சுற்று வரலாம், ஒரு சுழி வரலாம், 2 சுற்று வரலாம், கோடு ரேகை வரலாம். என்ன இதுல வந்து நிறைய விவரங்கள் இருக்கு. அந்த விவரங்கள் நமக்கு வந்து இப்போ ஒரு 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 பாதுகாப்பா வச்சிருக்கக்கூடிய ஒரு பீரோலையோ இதுலயோ வந்து இப்போ இந்த ஒரு கோடு ரேகையினுடைய இது, அப்போ அந்த கோடு ரேகையினுடைய ஓலையை நம்ம எடுத்துட்டு வரோம். ஒரு 15 பண்டல் நம்ம எடுத்து வந்து வச்சிருப்போம். அப்போ நம்ம கொடுக்கக்கூடியது உங்களுக்கு வந்து கோடு ரேகை இருக்கு, ஒரு சுழி இருக்கு இதுல அப்படின்னும் போது அதை ரேகையை எடுத்து நம்ம படிக்கும் போது தான் அவங்களுடைய ஜாதகம் இதுல இருக்கான்றதை நம்ம அதுக்கு தான் தேடி கண்டுபிடிக்கணும். நம்ம வந்து உடனே போய் அவங்க ரேகை கொடுத்தும் போய் உடனே அவங்க ஜோடி எடுத்து வந்து இந்த ஜோடியெல்லாம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த இது வந்து நமக்கு வந்து சரியாக இருக்கும். அதுதான் நம்ம தேடி எடுக்குது. அதுக்குன்னு இப்போ எல்லாருமே வந்து ஓலைச்சுவடியை படிக்க முடியாது இல்லையா. அவங்களுக்கு அதுக்கு அந்த அமைப்பு யார் கொடுத்துருக்காங்களோ அவங்க தான் போய் எடுத்துட்டு வருவாங்க. அதை எடுத்துட்டு வந்து நம்ம அதுக்கு உண்டான எடுத்துட்டு வந்தோம். அதுக்கு சில பூஜை விதிமுறைகள்லாம் இருக்கு. அந்த பூஜை விதிமுறைகள் ஆகமங்கள் நம்ம எவ்வளோ இதுக்கு வந்து பூஜை விதிமுறைகள் சொல்றோமோ அவ்வளோக்கு நமக்கு வந்து இதை நம்மளும் பாதுகாக்கிற மாதிரி தான் திருப்பி அவங்களுக்கு நம்ம வந்து படைக்கிறது அது பாதுகாப்பாக தான் இருக்கும். Do you have any idea how many palm leaves there are in the world? அது வந்து அதை நம்ம கணிக்க முடியாது. இப்போ எனக்கு வந்து 35 வருஷம் அனுபவம்னு சொல்லியிருக்காங்க. இந்த 35 வருஷம் அனுபவத்துல எத்தனையோ நபர்களை நான் வந்து சந்திச்சிருக்கலாம், எத்தனையோ ஓலைகளை நான் எடுத்து அவங்களுக்கு படிச்சு பலன்களை சொல்லியிருக்கலாம். அப்போ இன்னும் அதை படிக்க தான் இன்னும் இருக்கா அப்படின்றது வந்து வந்துகிட்டு தான் வளர்ந்துகிட்டு தான் இருக்க தவிர இது வந்து இதோட முடிஞ்சிடுதுங்க. இப்போ வந்து இந்த 2000தோட இந்த ஓலைச்சுவடி முடிஞ்சிச்சுங்க, இதுக்கப்புறம் ஓலைச்சுவடி யோசியமே கிடையாது அப்படின்னு யாரும் சொல்லலை. அதுக்கு நிறைய ஜாதக ரீதியாக நிறைய விவரங்கள் வந்திருக்கு, அடிப்படை ஜாதகங்கள்லாம் நிறைய வந்திருக்கு. ஆனால் ஓலைச்சுவடி அப்படின்னு வரும்போது இதுக்கு வந்து ஒரு முடிவு என்பது இல்லை. இப்போ 2000 இப்போ இதுக்கு 95 70 80ல் நீங்கள் சொல்றீங்க ரைட்டு. இப்போ 2025 பிறந்திருக்கு, நேற்று பிறந்த வருஷத்துக்கு ஓலைச்சுவடி இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த குழந்தையினுடைய கைவிரலை எடுத்தோம்னா இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சுக்கலாம். அப்போ அதுக்கு ஒரு பருவ வயது வரணும், ஒரு 18 19 20 அந்த தான் ரேகை வளர்ச்சி அடையும். அப்போ அந்த ரேகை வளர்ச்சி அடையும் போது இப்போ 2025 பிறந்தோன்னா அப்புறம் 15 வருஷத்துக்கு பின்னாடி போகணும். அதுக்கு பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 40 2040 42 45 தான் அவங்களுக்கு ஓலைச்சுவடி எடுக்க முடியும். அப்பதான் இருக்கா இல்லையான்னு தெரியும். இது வளர்ந்து வரக்கூடியது தான். And Guruji, in Germany there is a rumor about the palm leaves that there are only palm leaves written until maybe 2050. I have no idea if this is true, but maybe you know that. Have you heard about this? That palm leaves are written only up to a certain point? ஓலைச்சுவடி என்பது பார்த்தீங்கன்னா வந்து இந்த காலகட்டங்களில் தான் இருக்கும் அப்படின்றது. ஆன்மீகம் இருக்கிற வரைக்கும் இந்த ஓலைச்சுவடி இருந்துகிட்டு இருக்கும். ஆன்மீகம் இருக்கிற வரைக்கும் அந்த ஓலைச்சுவடி இருக்கும். ரெண்டாவது வந்து இப்போ பார்க்கக்கூடியவங்க வந்து இதற்கு முன்னாடி 35ல் பிறந்தவங்க, 40ல் பிறந்தவங்க, 27ல் பிறந்தவங்கலாம் பார்க்க முடியாது. இப்போ இந்த காலகட்டங்கள் இனிமேல் வரக்கூடியவங்க இப்போ 95ல் பிறந்தவங்களுக்கு பார்க்கலாம், 88ல் பிறந்தவங்களுக்கு பார்க்கலாம், 72ல் பிறந்தவங்களுக்கு பார்க்கலாம். இப்போ இந்த காலகட்டங்கள் 65ல் பிறந்தவங்களுக்கு பார்க்கலாம், 48லேருந்து பார்க்கலாம். ஆனால் இப்போ 2025 26 27 அப்படின்ற ஒரு நிலை வரும்போது அதை நம்ம அவங்களுடைய வருகையை வச்சு தான் நம்ம வந்து சொல்லுவோம். அது ஆனால் இப்போ 2250 2025ஓட 50ஓட முடிஞ்சிடும் அப்படின்றது. இதுக்கு முன்னாடி நான் அந்த இதை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஏன்னா இது வளர்ச்சி அடைஞ்சிட்டு தான் இருக்கும். இப்போ இதோட ஒரு முடிஞ்சிடும் அப்படின்ற ஒரு முடிவு என்பது சோடிகளுக்கு இடையில
எனக்கு ஆன்மீகம் வேண்டாம், நான் இதோட ஆன்மீகத்திலேருந்து நான் வந்து விடுபட்டு இல்லை இல்லற வாழ்க்கைக்கோ இல்லை வேற ஒரு மாற்றத்தை உருவாக்கத்துக்கோ நான் கிளம்புறேன் அப்படின்னும் போது அன்னைக்கு வேணா அவங்களுக்கு சொல்றவங்களுக்கு வேணா வளர்ச்சிப்படியே இருக்காது. அதுல 2 கட்டானா இருக்கும். இப்ப இள வயசுல இப்ப வந்து இது மாதிரி 2050 ரூபா முடிஞ்சிடும். இப்ப குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி உறவுகள் அந்த சொந்தத்துல இருக்கவங்களும் ஏன்னா ஆன்மீகத்துல பாதிதான் இருப்பாங்க, குடும்ப வாழ்க்கையில பாதியா இருப்பாங்க. ஆன்மீகத்தையும் அவங்களால புரிஞ்சிக்க முடியாது, குடும்ப வாழ்க்கையும் புரிஞ்சிக்க முடியாது. அப்போ அவங்களுடைய மனது வந்து ஒருநிலைப்பட முடியாது, ஒருநிலைப்படுத்த முடியாது. அப்போ அந்த ஒருநிலைப்படுத்த முடியாத வந்து நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து 50ஓட சரியாயிடுங்க. அப்போ ஒருநிலைப்படுத்தணும் என்ன பண்ணாமல் 50க்கு மேலேயும் போகும். அப்போ வந்து ஒரு அந்த இடத்துல ஒரு சந்திப்பு நடக்கும். அப்போ அதனால வந்து இதுக்கு வந்து ஆயுள் காலங்கள் என்பது இதுக்கு நம்ம ஆயுள் காலத்தை குறிக்கல சித்தர்கள் மனிதனுக்கு குறிச்சிருக்காங்க. ஆன்மீகம் நீங்க ஆன்மீகத்தை வேணாம்னு ஆன்மீகம் எனக்கு வேண்டாம். So it is said that the Brahmanas are written especially for this time of Kali Yuga, where the level of consciousness of humanity is quite low, where we have created a world full of chaos and suffering. But the good news is that this is also going to have an end, and that we're going to transition into the Satya Yuga, the golden age, where we're going to remember our true nature. Guruji, the big question is, of course, how long will it take? What do you think when we are going to leave Kali Yuga and enter into Satya Yuga? யுகங்கள் என்பது பார்த்தீங்கன்னா 4 யுகங்கள். அந்த 4 யுகங்கள்ல இப்போ வந்து கடைசி நம்ம வந்து பயணத்தில் இருக்கோம் கலியுகத்தில். இந்த கலிகாலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான நிலைகளையும் உணரக்கூடிய சக்திகளை மனிதனுக்கு கொடுத்து ஆன்மீகத்தில் நம்மளை வந்து அப்பாற்படுத்துறது தான் கலியுகம். அப்போ இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிச்சு போகணும். ஏன்னா அப்போ வந்து இந்த சத்தியயுகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சொல் ஒரு வாக்கு அப்படின்றதெல்லாம் இருந்தது, அதெல்லாம் மாறி போச்சு. திரேதாயுகத்திலேயே அதே மாதிரி வந்து துவாராயுகத்திலேயே அதே மாதிரி. இப்போ கலியுகம் என்பது முற்று பெறக்கூடிய யுகமாக வந்திருக்கு. இதில் வந்து ஏற்றத்தாழ்வுகள், இப்போ வந்து வருமான தடை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்ற ஒரு நிலைகள் இருந்து அதுலேருந்து நம்ம அப்பாற்பட்டு தான் கலியுகத்தில் நம்ம வந்து இப்போ பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த கலியுகத்தில் வந்து களி முத்திட்டுன்னு சொல்லுவாங்க, அதான் ஆன்மீகம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னே ஆன்மீகத்தில் இருந்தாங்கன்னா அவங்க பெரிய ஒரு பக்தியாளராக நம்ம வந்து ஒருத்தவரை தான் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த இடத்துக்கு போனாலும் அந்த பக்திமான்கள் எவ்வளோ பேர் நம்ம சந்திக்கிறோம். அப்போ அந்த ஆன்மீகத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதனால அப்போ அந்த கலியுகம் அவங்கள வந்து வழிநடத்திக்கிட்டு இருக்கு. இந்த கலியுகம் தான் ஆன்மீகத்துக்கு உயர்ந்த நிலை. இந்த கலியுகம் தான் ஆன்மீகத்தை வந்து செம்மைப்படுத்தக்கூடியது. இந்த கலியுகத்தில் தான் நம்ம எல்லாத்தையும் உணரணும். ஆன்மீகம் என்னன்றதை வந்து உணர்ந்து நம்ம செயல்பாடுகளை செய்யக்கூடியது கலியுகம். அது வந்து நமக்கு அந்த நிலைகளை நம்ம அதான் சொல்றேன், இப்போ இதுதான் இன்னைக்கு தான் முடிஞ்சிடும்ன்றது இல்லை, அதுக்கு ஒரு காலகட்டங்கள் இருக்கு. இந்த காலகட்டங்கள் நமக்கு வந்து இப்போ பொதுவாகவே என்ன சொன்னாங்க, முன்னாடி 2000 வந்து உலகம் வந்து நமக்கு வந்து பேரழிவு கொடுக்கும் அப்படின்னாங்க. அப்புறம் 2010 சொன்னாங்க, 2015 சொன்னாங்க, மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ 2000 சொன்னது நடந்ததுன்னா அதோட உலகங்கள் ஜீவராசிகள் எல்லாமே நம்ம வந்து பூமிக்குள்ளே போயிருப்போம். அப்போ வந்து இன்னொரு உலகத்தை நம்ம வந்து ஆள போகிறோம் அப்படின்ற ஒரு நிலைகள்லாம் இருந்தது. ஆனால் அந்த கலியுகங்கள் வந்து அந்த இழப்புகளை கொடுக்கலையே, ஏதோ ஒரு இடத்துல இந்த சின்ன சின்ன பாதிப்புகளை பேரலையாக கொடுத்ததை தவிர மற்றபடி இந்த கலியுகத்தையே மாற்றலை. அதனால இதுக்கு இன்னும் ஆயுள் இருக்கு. தேங்க்யூ. நன்றி. And one more question. Brahmanis often speak about moksha, the liberation from the cycle of reincarnation. That's a very important experience for the soul. Please speak a little bit about moksha, what it is, and how the Brahmanis can help us to achieve it. ஒரு மனிதன் வந்து ஆரம்ப நிலையிலேருந்து ஒரு பக்குவம் அடைந்து இல்லற வாழ்க்கை குடும்பம் அப்படின்ற ஒரு நிலை அடைந்து அதுக்கப்புறம் ஆன்மீகத்தில் அவர் வந்து தன்னைத்தானே தன் நிலையை உணரக்கூடிய நிலைகள் அவருக்கு ஏற்படும் போதுதான் இந்த 5 புலன்களையும் நம்ம அடைக்கணும். ஜீவாத்மா பரமாத்மா ஒன்று கூடணும். அதே நேரத்தில் தன்னுடைய சக்திகளை உள்ளடக்கணும், இந்திரியத்தை வந்து உள்ளடக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய நிலைகள் உணரக்கூடிய தான் அந்த சக்திகள் வெளியே வரும்போது, அந்த சக்திகள் வெளியே வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு வந்து அந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடிய நிலை வந்துடும். அப்போ ஞானக்காரகன் ஞான நிலையை நம்ம வந்து முறைப்படியாக நம்ம பயன்படுத்தணும். ஞானத்தில் நம்ம வந்து பயணங்களை வந்து சரியான ஒரு நோக்கத்தோடு அந்த ஞான நிலையை நம்ம அனுபவித்தோம்னா அந்த மோட்சம் நமக்கு கிடைக்கும். அப்போ நமக்கு தேவையான பூர்த்திகள் எல்லாம் நம்ம செய்யறோம். தேவைப்படைய பூர்த்திகள்லாம் பூர்த்தி செஞ்சதுக்கு அப்புறம் அந்த மோட்சம் நமக்கு கிடைக்கும்.
அதான் மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை, பூமி ஆசை, அந்த ஆசாபாசங்கள். அப்ப மண்ணாசை வீடு, மனை, வாகனம், சொத்து சுகம் எல்லா இடத்தையும் அனுபவிச்சிட்டோம். பொன்னாசை குடும்ப வாழ்க்கையை நம்ம அனுபவிச்சிட்டோம். பொருளாசை தனக்கு தேவையான ஆசைகளையும் நம்ம அனுபவிச்சு வாழ்ந்துட்டோம். கடைசியில தான் அந்த ஆசாபாசங்களை உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த நிலைக்கு போறோம், மோட்சத்துக்கு போறோம். அப்போ அந்த நிலையில் வருவதற்கு எது காரணம்? ஆன்மீகம். அந்த ஆன்மீகத்தை எடுத்து சொல்றது என்ன வழி அப்படின்னு உழைச்சு சொல்றேன். நீங்க மற்ற சாதாரணமா நீங்க வந்து ஒரு ஜோசியத்தை போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 நிமிஷம் தான் உங்களுக்கு வந்து பலன்கள் கிடைச்சிருக்கும், ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும். ஆனா உழைச்சுடி பார்க்குற இடத்துக்கு எங்களுடைய நிறுவனத்துக்கு வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஒருத்தருடைய வாழ்க்கையில என்னென்ன நடக்கக்கூடியது, என்னென்ன நடக்குது, நடந்துகிட்டு இருக்கு, அதே நேரத்தில் இப்போ என்ன நடக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்படுகிறார் அப்படின்ற நிலைகளை நம்ம சொல்றோம். அப்ப அதை சொல்லும் போது அந்த பலன்கள்ல அதுல வந்து ஆன்மீகம் வருது, அதுல வந்து மோட்சமும் வருது. அப்ப அவர் அந்த இதெல்லாம் உணர்ந்தவருக்கு தான் அந்த மோட்சம் கிடைக்கும். அந்த சக்திகள் 4 சக்திகள் மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை, பூமி ஆசை முற்றும் துறந்து இதுக்கப்புறம் எனக்கு இன்னுமே வேண்டாம் போது நான் மோட்சத்துக்கு போறேன். தன் நிலையை தானே உணரக்கூடிய சக்தி. எனக்கு இது நடக்க போகுது, இந்த நிலையை நான் வந்து இப்போ எனக்கு 8 மணிக்கு இது நடக்கும், நானே சொல்லணும். இந்த நாள் இந்த திதி நட்சத்திரம் இந்த யோகம் நடக்கும்போது என்னுடைய ஆத்மா என்னை விட்டு பிரியும். அப்ப அந்த பிரியக்கூடிய நிலையை நான் சொல்லும் போதுதான் நான் வந்து அந்தராத்மாவை மாறிடுறேன், கந்தர்வலா மாறுறேன், ஏஞ்சலா போறேன் அப்படின்ற ஒரு நிலைகள் என்ன வேணாலும் இருக்கலாம் நம்ம. ஆனா நம்ம அந்த ஆன்மீகத்துல முழு மனதோடு பயணங்கள் செய்யணும். Thank you. Thank you. And I have a very simple but very important question. According to the Paramits and according to the Rishis, how to live a good and happy life? இப்போ இவங்களுடைய ஒரு மனிதன் சாதாரண மனிதனாக வந்து வாழ்க்கையில உயர்ந்த நிலை அடையக்கூடிய நிகழ்வுகள் நிறைய நடந்திருக்குங்க. உலக அதிசயத்துல நிறைய நடந்திருக்கு. இப்போ என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கலாம், எங்களை நிர்வகிக்கக்கூடிய நிறுவனத்துக்கும் அவங்களுக்கும் நடந்திருக்கலாம். இப்போ எங்களை 2 பேருமே எடுத்துக்கணும். நீங்க எனக்கு என்ன வழிநடத்தக்கூடியவருக்கும் எனக்கும் உள்ள தொடர்புகள் எப்படி இருக்கு? நான் ஆரம்ப காலத்துல கல்லூரி படிப்புகள், அப்புறம் வயல் எப்படி அப்படின்ற ஒரு நிலை, இந்த ஜோதிடம் கலை. ஆனா பாரம்பரியம் என்னுடைய தாத்தா முப்பாட்டனார் பாட்டனார் எல்லாமே வந்து ஜோதிட கலைகள். இந்த கலைகள்ல அவங்க தொடர்ந்து வந்தனால எனக்கு அதுல ஆர்வங்கள் குறைவு, கல்லூரி படிப்பு வரைக்குமே ஆர்வங்கள் குறைவு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு நிலைகள் எனக்கு வந்து என்ன இந்த நிலைக்கு கொண்டு போனது, ஒருத்தர் என்ன வழிநடத்தினார், நான் தான் உனக்கு குரு, என்னுடைய நிலைகளை நீ வந்து தொடர்ந்து பயணம் செய் அப்படின்னு எனக்கு ஏதோ ஒரு சக்திகள் எனக்கு தென்பட்டது. அப்ப அந்த குருவாக நான் யாரை குருவாக எடுத்தணும், என்ன வழிநடத்தினா நான் அகத்தியரை குருவாக எடுத்துக்கிட்டேன். அப்ப அதுல இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து மாற்றங்கள்லாம் இப்போ முழுவதும் இந்த உழைச்சி தான் என்னுடைய வேலை அப்படின்னு என்னுடைய இப்போ நான் குடும்பம் பிள்ளைகள் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்தாச்சு. அப்போ ஆன்மீகத்துல உயர்ந்த நிலைக்கு என்ன ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் என்ன ஆன்மீகத்துல கொண்டு போகல. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன ஆன்மீகத்துல என்ன அழிச்சிட்டு வந்து இப்போ எங்க இருந்தோ வந்தாங்க. இவங்களுடைய தொடர்புகள் எனக்கு எப்படி கிடைச்சிருக்கும், ஏதோ ஒரு சக்திகள், ஈர்ப்பு சக்திகள் இருக்கு. அந்த சக்திகள் தொடர்பு இருந்ததுனாலதான் இவங்களை நான் சந்திக்கிறேன். அதே மாதிரி எங்களை வழிநடத்தக்கூடியவருக்கும் அது மாதிரிதான். அவருடைய படிப்பு, அவருடைய குடும்பம், அவருடைய நிலைகள் வேறு. ஆனா இந்த தொடர்புகள் எப்படி வந்தது? ஏதோ ஒரு இணைப்பு இருக்கு. சித்தர்களுக்கும் எங்களுக்கும் ஒரு தொடர்புகள் இருப்பதனாலதான் அவங்க இத்தனை ஓலைச்சுவடி படிக்கக்கூடியவர்களை வச்சு நிர்வாகம் பண்றாங்க. அவங்களுக்குன்னு ஒரு அந்த அங்கீகாரத்தை சித்தர்கள் கொடுத்துருக்காங்க. அந்த சித்தர்கள் அந்த அங்கீகாரத்தை கொடுத்ததுனாலதான் இந்த ஓலைச்சுவடி அவங்களுக்கு வந்து ஒரு மாற்றுத்திறனாளி என்பதை விட மாற்றமாவே இருக்கு. நான் இதைதான் செய்யணும்ன்றது பிடிவாதங்கள் படிக்கும்போது இருந்திருக்கலாம். இப்ப இள வயசுல அவங்க படிக்கும்போது இந்த ஓலைச்சுவடிய எப்படி பார்க்கணும் என்ன கேள்வி கிண்டல் கூட செஞ்சிருக்கலாம், நானே செஞ்சிருக்கலாம். ஆனா அதுக்குன்னு ஒரு பக்குவங்கள் வரும்போது அந்த புனிதம், அந்த பக்குவம் அடைஞ்சாச்சு. அதுக்குதான் அந்த ஆன்மீகம். அந்த ஆன்மீகத்துல அந்த ஈர்ப்பு சக்தி வரும்போது தொடர்ந்து அதுல பயணிக்கிறோம். இன்னும் பயணிக்கக்கூடிய நேரங்கள்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. இன்னும் அதான் சொல்றாங்களே, கற்றது கைமண் அளவு, கல்லாது உலகளவு. இப்ப நாங்க பார்த்தது கொஞ்சம் தான், இன்னும் நிறைய இருக்குது. இதெல்லாம் எப்ப பார்க்க போறோம்னு எங்களுக்கே தெரியாது. ஆனா அந்த தொடர்புல நாங்க அந்த பயணத்தை தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருப்போம். அதான் நம்ம வந்து சந்தோஷமா இருக்கணும்ன்ற ஒரு நிலைகள் வரும்போது இப்போ இந்த ஓலைச்சுவடியில வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து கிடைக்குது.
அப்போ நமக்கு நம்ம எதிர்பார்த்த நிகழ்வுகள் கிடைக்கும் போது அதில் ஒரு சந்தோஷம். நம்ம நிறைய பேர் வராங்க, ரேகை கொடுக்குறாங்க, நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். நம்ம இந்த பொருளையோ ஒரு இதை பற்றி சொல்லும்போது ஆமாங்க அது உண்மை அப்படின் போது அவங்களுக்கு சந்தோஷம், எனக்கு சந்தோஷம், எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம், ஒரு புரிதல் கிடைக்குதுங்க எதிர்பாராமல். அந்த சந்தோஷம் தான் அந்த மற்றவங்களுக்கு அது வந்து பல மடங்காக பிரிக்கிறது. ஒரு தீக்குச்சி ஒரு வெளிச்சத்தையே கொடுக்குது பாருங்க. அது மாதிரி தான் அந்த சந்தோஷம் வந்து மற்ற இடங்களுக்கும் பிரதிபலிக்கும் போது இந்த பிரதிபலிப்பு இன்னும் எங்களுக்கு நிறைய தொடர்புகளை ஏற்படுத்துது. இது ஒரு மரம், அதில் பல கிளைகள் இருக்கும், அந்த கிளைகள் பல கிளைகளை உருவாக்குது அப்படின்றது தான். Thank you very much. Thank you very much, Guruji, for sharing all of your wisdom. Thank you. For dedicating yourself to this precious work. நன்றி. Thank you. நன்றி, வணக்கம்.